விஜய் சார் அண்மையில் திருச்சியில் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. அதுக்கு ஃபுல்லாக ஆஹா ஓஹோ பாருங்கள், தலைவர் முதல்வர் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ஃபயர் விடுறாப்புல பார்த்தீங்களா, பிளாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறவன் பூரா ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்க்கணும். என்னத்தை விஜய் சார் கிழிச்சு தள்ளி அறுத்து நட்டுட்டாப்புல நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ சொல்லணும். அதே தான் ஃபஸ்ட்டு தேர்தலுக்கு முன்னாடி என்னத்தை பழிய போட்டாரோ அதே தான் இப்பயும் பேசுகிறாப்புல. விஜய் சாருக்கு முன்னாடி இந்த கை தட்டிகிட்டே தெரிஞ்சாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஃபுல்லாக விஜய் சாரோட தொண்டர்கள் கிடையாது, விஜய் சாரோட ஃபேன்ஸு. இவங்கெல்லாம் ஐயையோ நல்லமேலு ஆபின் பசும்பால் தொட்டுப்புட்ட கொட்டி புட்டும் தேல் அதுலேருந்து இருக்கிறவங்க, விஜய் சாருக்கு பால் அபிஷேகம் பண்ணவங்க, விஜய் சாருக்கு ஃப்ளெக்ஸ் வச்சவங்க, விஜய் சார் இளைய தளபதியாக இருக்கும்போது இருந்தவங்க, விஜய் சார் தளபதியாக மாறினதுக்கு அப்புறமும் இருந்தவங்க, விஜய் சார் இப்படி எடுத்து இப்படி சீரட்டை பிடிப்பார்ல அப்பயும் இவங்க ஃபயர் விட்டுட்டு இருந்தவங்க, விஜய் சார் 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்கிறத நார்மலைஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படி இல்லை, அதுக்கும் ஃபயர் விட்டுட்டு இருந்தவங்க தான் இவங்க வந்து விஜய் சாரை பார்த்தாலே கத்துவாங்க, அப்புறம் விஜய் சார் பேசினா கத்த மாட்டாங்களா. அதனால தான் சொல்கிறேன், அங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாக விஜய் சாரோட ஃபேன்ஸு, அவங்க எல்லாத்துக்குமே கத்த தான் செய்வாங்க. ஆனால் விஜய் சாரோட தொண்டர்களாக அங்கே எவனுமே கிடையாது. நார்மலான பீப்புள்ஸ், ஒரு சிலர் சாதாரண மக்கள் இருந்திருப்பீங்களே, விஜய் சாருக்கு ஓட்டு போட்டுருந்துருப்பீங்களே, அவங்களில் ஒவ்வொருத்தவங்களும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு நீங்கள் ஓட்டு போட்டதுனால பயன் அடைஞ்சிருக்கீங்களா இல்லை தெரியாமல் ஓட்டு போட்டுட்டேன்னுங்கிறது நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அப்போ என்ன தான் பயனடைஞ்சிட்டீங்கிறது நான் பார்க்குறேன். ஒருவேளை நீங்கள் ஓட்டு போட்டது தவறுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஆமாம் இனிமேலாவது மக்கள் கொஞ்சம் திருந்துவாங்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ளே வரும்ல. எதுக்குடா நாங்கள் பேசிக்கிட்டு, எதுக்குடா நாங்கள் வீடியோவும் போட்டுக்கிட்டு இந்த கமெண்ட்ஸில் இப்படி திட்டுவாங்க வேணாம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஏன்ப்பா நீ இவ்வளோ பேசுறியா, ஏன் விஜய் சார் நல்லது பண்ணலையா, விஜய் சார் நல்லவர் இல்லையா, நீ ஏன் விஜய் சாருக்கு தலைவர், நீ ஏன் விஜய் சார் தலைவரை ஏற்றுக்க மாட்டேன்னு கேட்குறவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் நான் ஒரு பதில் சொல்கிறேன். நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் வந்து பல நாடுகள் எதிர்த்தும் அவர்களுக்கு எதிராக தன் இனத்துக்காக சண்டை போட்டு செத்த ஒரு தலைவன் தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிற தலைவன். திரையில் இல்லை, தரையில்